வணக்கம். இன்றைக்கி நாம் பழனியில் இருக்கிற பிரில்லியன்ட் கிட்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பழனி உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெரியார் சாலையில் தான் வந்து இந்த பிரில்லியன்ட் கிட்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, அது போக பார்த்திங்கன்னா ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 செலிப்ரேஷனும் ஒரே டேயில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ குழந்தைகள்லாம் வந்து உற்சாகமாக வந்து இதில் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அது போக தாத்தா பாட்டிகளும் வந்து இதில் கலந்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. முதல்ல வந்து இன்றைக்கி ஓணம் ஃபெஸ்டிவலுடைய செலிப்ரேஷன் வந்து காலையில் 9:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கேரளாவோட அந்த ஓணம் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர் வந்து வச்சு முன்னாடி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலுக்கு நடுவில். அதை சுற்றி குழந்தைகள்லாம் உட்காந்து வந்து ஃபோட்டோ ஸ்னாப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக ஸ்பெஷலாக அந்த கேரளா கதகளி மேக்கப் போட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், அந்த குழந்தை சும்மா அவ்வளோ அழகு. எல்லாருமே இந்த ஒரு மேக்கப் பார்த்தா வந்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்மும் பண்ணாங்க. நல்லா இருந்தது. ஸோ ஒரு பிரமாதமான செலிப்ரேஷனாக காலையில் பார்த்திங்கன்னா ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. இந்த ஓணம் ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிகள்லாம் வந்து வீட்டிலேருந்தே அவங்களோட பேரம்பேத்திகளோட நீட்டாக அவங்களெல்லாம் கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனேயுமே தாத்தா பாட்டிகளோடு சேர்த்து பேரம்பேத்திகளும் வந்து அவங்க ஒரு ஸ்போர்ட்டில் அவங்க கலந்துக்கிட்டு எல்லாம் வந்து அதையும் பண்ணாங்க. ரொம்ப எந்துவாக தாத்தா பாட்டிலாம் அவ்வளோ ஹாப்பியாக வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் டே ஒரு செலிப்ரேஷன் மூலிமா வீட்டில் இருக்க பெரியவங்களையும் வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி, அதே மாதிரி குழந்தைகளையும் தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் இதை பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு பால் கேம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் நிற்க வச்சு தாத்தா பாட்டியை கண்ணை கட்டி விட்டு அவங்க பேத்தி யாருங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கேம் ஃபைண்டர் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க. ஸோ எல்லா கேமும் வந்து அவங்க வந்து மாறி மாறி உள்ளே வந்து ஒவ்வொரு கேமாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போனாங்க. ஆமா பாட்டி சொல்லு. அடுத்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா உள்ள டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போ ட்ராமாவும் வந்துருந்தது. ஸோ இன்றைக்கி எல்லா ஃபேன்சி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி வச்சு ஃபுல்லாக ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த செஷனுக்கு நாம் வந்து உள்ளே போயாச்சுங்க. ஸோ வந்திருந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க பேத்திகளோட ஃபோட்டோ செஷனும் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன், ஓணம் செலிப்ரேஷன், கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல வந்து இன்றைக்கி செலிப்ரேட் குழந்தைகளோட பண்ண போகிறோம். குழந்தைகளோட டான்ஸ் ப்ரோக்ராம், பேச்சு போட்டிகள், குரல் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஈடுபட்டாங்க. இங்கே இன்றைக்கி செலிப்ரேஷன் இருந்து எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நேரில் உட்காந்து தாத்தா பாட்டிகள் பார்த்து ரொம்பவுமே ரசித்தாங்க. இந்த பிரில்லியன்ட் கிட்ஸ் ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா 1 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குங்க. எல்லா வசதிகளோட பக்காவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுபோக வந்து குழந்தைகளுக்கு போதுமான அளவு டீச்சர்ஸும் சரி,
ஃபிசிக்கல் எஜுகேட்டர்ஸையும் வச்சு பிரமாதமாக ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஸ்கூலுடைய இன்னொரு கிளை பார்த்தீங்க அப்படின்னா கணக்கம்பட்டிலையும் இருக்குங்க. பிரில்லியன்ட் கிட்ஸ் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது உண்மையிலேயே பிரில்லியண்ட்டான ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸாக தான் வருவாங்க. அந்த அளவுக்கான சிலபஸும் சரி, கோச்சிங்கும் சரி எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட எல்லா விதமான கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து இண்டிபெண்ட் திங்கிங்கை வளர்த்துக்கிற அளவில் தான் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களோட சிலபஸ் கவரேஜிலேருந்து பல விஷயங்கள் நீங்கள் வந்து பிரில்லியன்ட் ஸ்கூலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். குழந்தைகள்லாம் தாத்தா பாட்டி வேஷம் போட்டு ஒரு ட்ராமா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை வந்து தாத்தா பாட்டியெல்லாம் உட்காந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்பயுமே ஒன்றாவே இருக்காங்க, பிரியவே மாட்டாங்க. அவங்களோடய சேர்ந்தே போவாங்க, சேர்ந்தே தண்ணி குடிக்க போவாங்க, மேய போவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாடை எப்படி நம்ம நம்ம சாப்பிட்றது அந்த யோசனை பண்ணி என்ன பண்ணுச்சா, ஒவ்வொரு மாடு கூடயும் ஒவ்வொரு சண்டை போட்டு விட்டுருச்சாங்க. அப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டு தனித்து என் பேர் சாந்தி. குழந்தைகளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக வந்திருந்த தாத்தா பாட்டிகளை கதை சொல்ல சொல்லி சுற்றிலி பேர குழந்தைகளெல்லாம் உட்கார வச்சு அந்த கதையெல்லாம் கேட்குற மாதிரி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. செம்மையாக இருந்தது. 4-5 கதைகளும் வந்து தாத்தா பாட்டிகள்லாம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேர குழந்தைகளை வந்திருந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக அதுக்கு தனியாக ஒரு செஷனும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குழந்தைகளும் அவங்க தாத்தா பாட்டிகளோடு சேர்ந்து டான்ஸ் ஆடி மகிழ்விக்கிற ஒரு மொமெண்ட்டும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி ஒரே நல்ல 3 செலிப்ரேஷன். ஸோ உங்கள் குழந்தைகள் இதே மாதிரி ஆக்டிவாக இண்டிபெண்ட் திங்கிங்கோட க்ரியேட்டிவ் மைண்டோட வளரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சோசியலைஸ் ஆகி அவங்களும் வந்து கற்றுக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டான சிட்டிசனாக வெளியில் ஸ்கூல்லேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு அருமையான ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா பிரில்லியன்ட் கிட்ஸ் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் தாங்க.
ஸோ கண்டிப்பாக இப்போது நீங்கள் வந்து விஜயதசமி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், உங்கள் குழந்தைகளை சேர்த்தணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை டைரெக்டாக நீங்கள் பிரில்லியன் கிட்ஸ் ஸ்கூலை விசிட் பண்ணுங்கள். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்டில் பெரியார் சாலையில் வந்து இந்த பிரில்லியன் கிட்ஸ் ஸ்கூல் வந்து இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா பேர குழந்தைகளெல்லாம் வந்து தாத்தா பாட்டிகள் ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் பிரில்லியன் கிட்ஸ் ஸ்கூலில் ஓணம் ஃபெஸ்டிவலோட செலிப்ரேஷன், டீச்சர்ஸ் டேவோட செலிப்ரேஷன், அது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் செலிப்ரேஷன் 3மே வந்து நடந்திருக்குங்க. ஸோ உங்கள் குழந்தைய யார் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பள்ளிக்கூடம் வந்து குழந்தைகளை மேம்படுத்தி கொண்டு வரதில் பிரமாதமான மெத்தட்ஸும் அருமையான சிலபஸையும் அட்டகாசமான கோச்சிங்கையும் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்கூலை பற்றியா அட்மிஷனை பற்றினா வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே வந்து பிரில்லியன் கிட்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலோட நம்பர் அவைலபிளாக இருக்குது. ஸோ கால் பண்ணிக்கிங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. விஜயதசமியுடைய அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. இதே மாதிரி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.